ஓகே கேஸ் ஐம் பேக் வித் இன்னொரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஒரு 6 நாள் ஆகிடுச்சு வீடியோ பண்ணி. லாஸ்ட் ஒரு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையில் தான் இருந்தேன், எழுந்துக்கவே முடியல. சடனாக என்னன்னு தெரில, ஃபீவரு, கோல்டு, உடம்பு வலி, ரொம்ப டயர்டாகிடுச்சு. எந்த வேலையும் பண்ண தோணல. கடைசியாக நம்ம போட்ட வீடியோஸு அந்த ட்ராவல் வீடியோ பார்த்தி வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இந்த டே 1 போட்டிருப்பேன். ஸோ டே 2 ஒரு பாதி எடிட் பண்ணேன். நெக்ஸ்ட் டே ஒரு சின்ன ஒர்க் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக டவுன் ஆகிட்டேன். உடம்பு சுத்தமாக சரியில்லாமல் போயிடுச்சு. அண்ட் நேற்று தான் கொஞ்சம் சுமாரான. ஸோ மறுபடியும் இன்றைக்கோ நாளைக்கோ உட்காந்து அந்த விலாக்ஸில் எடிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த கமெண்ட்ஸ். ஆக்சுவலி பெருசாக அந்த விலாக்ஸ் ரீச் இல்லைனாலும் ரெஃப்ரெஷிங்கான கமெண்ட்ஸ்லாம் நிறையா இருந்தது. தயவு செஞ்சு ரெகுலராக விலாக்ஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ரைட் நவ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் மெயினாக பண்ணுறது தனுஷ் சாருக்காக. ஸோ மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வேர்சடைல் ஆக்டர். குபேரா அப்படின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. இவ்வளோ முடியாமல் இருந்து கூட லோக்கலில் அந்த படம் நல்ல வேளை ரிலீஸ் பண்ணாங்க, போய் பார்த்துட்டு வந்தேன். படத்தோட ரிவ்யூ நம்ம டைரெக்டாக போயிடலாம். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி பெருசாக ப்ரொமோஷன்ஸ் பண்ணவே இல்லை. அது என்ன ரீசன்னு கூட தெரியல. இப்படி ஒரு படம் ஆக்சுவலாக தனுஷ் சைட்லேருந்து வரும் அப்படின்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. குபேரா அப்படின்னு ஒரு டைட்டிலில் உள்ளே பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் பற்றி நம்ம பேசணுன்னா நாகார்ஜுனா, ரஷ்மிகா. ஸோ மியூசிக் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி பண்ணியிருக்காங்க. அண்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா சேகர் கும்முலா நினைக்கிறேன் அவருடைய நேம், இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ படம் எப்படி இருக்குது ப்ரோ? லைக் தனுஷ் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் பயங்கரமாக பேசியிருப்பார். இதோட படத்தோட ஆடியோ லான்ச்சில் படம் அந்தளவுக்கு வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. என்னோடய ஹானஸ்டான ஃபீட்பேக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ரேசியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, உங்களுக்கு போரே அடிக்காது. அப்படியே சர்ன்னு ஒரு 90-100லேயே பார்த்தீங்கன்னா டைரக்டர் எடுத்துன்னு போயிருப்பார். ஒரு நீட்டான எக்ஸிக்யூஷன் ஆக்சுவலி. ஸோ செகண்ட் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு மெயின் பிளாட் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஆஃப் எந்த அளவுக்கு ஃபயராக அப்படி ஸ்பீடாக இருக்கோ, செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப எமோஷ்னலான சீன்ஸில் ஏகப்பட்டது வச்சுட்டாங்க. அண்ட் தனுஷ் மேன் லைக் என்ன சொல்கிறதுனா, ஹாலிவுட்லேயே போய் நடிச்சிருக்கார் அப்படின்னா அவரோட அந்த குவாலிட்டி தெரியும். ஆக்ஷன் அப்படின்னா ஒரு படங்கள் அவர் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அதில் போடுற எஃபர்ட்ஸாக இருக்கட்டும், அப்பார்ட் ஃப்ரம் அவர் மேலே இருக்கிற ஹேட்டு, பர்சனல் லைஃப் வச்சு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதெல்லாம் ஓரமாக நம்ம குப்பையில் போட்டால் கூட அவரோட ஆக்டிங் சும்மாவா நேஷனல் அவார்டு தூக்கி கொடுத்துருவாங்க. அது அந்த ஆக்டிங் பார்த்திங்கன்னா இதில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ சேகர் டைரக்டர் பார்த்திங்கன்னா அவரோட படங்கள் எல்லாமே தெலுங்கு சைட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே எல்லாமே ஒரு சூப்பர் நீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஸ்கிரிப்ட், லைக் இப்படி அப்படின்னு இல்லாமல் இதுதான் ஸ்டோரி, இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ரொம்ப நீட்டாக பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணுவார். அந்த வகையில் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரேசியாக எடுத்துன்னு போனாரோ, செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா அப்படியே எமோஷ்னலாக பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் நாகார்ஜுனா அண்ட் ரஷ்மிகா மந்தனா 2 பேரும் ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோல் இந்த மூவியில். அவங்களுக்கு கொடுத்த போர்ஷன்ஸ் ப்ராப்பராக பேலன்ஸ்டாக நீட்டாக பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ரொம்ப குறை வைக்காமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்டு இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இங்கே அப்ரிஷியேஷன் நம்ம கொடுக்க வேண்டியது தேவி ஸ்ரீ பிரசாதுங்க. அந்த எமோஷ்னல் சீன்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல சாய்ஸ் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு. இதெல்லாம் தாண்டி படத்தில் ஏதாவது ட்ராபேக்ஸ்லாம் இருக்கான்னு விட, எப்படியாப்பட்ட படமாக இருந்தாலும் சில மைனஸ்லாம் இருக்கும். எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது என்னென்னா, கொஞ்சம் செகண்ட் ஆஃப் சைடில் பார்க்கும்போது லென்த்தியாக போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அட் த சேம் டைம் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளான ஒரு ஸ்டோரியாக செகண்ட் ஆஃபில் சில இடத்துல அப்படி இருந்துச்சு. மற்றபடி இது என்னென்னா ஒரு மேஜரான ஃப்ளா கிடையாது. எனக்கு பர்சனலாக இது ஃபீல் ஆனது. அண்டு தனுஷ் ப்ரோ, யூ ராக்ட் இட். குபேரா ஆப்வியஸ்லி ஹிட்டு. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கிளாஸின்னு சொல்கிறத தாண்டி ஒரு ப்ராப்பரான ஒரு எமோஷ்னல் என்டர்டெய்னர், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலிஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இதில் தனுஷ் எடுத்த எஃபர்ட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவரால் ஒரு நல்ல ஒரு படம். ஆக்சுவலி எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி ஒரு படம் தனுஷ் கொடுப்பாரு. ஒரு தெலுங்கு டைரக்டர் பண்ணுவார். அது பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பார்த்திங்கன்னா ஒரு ஹிட்டு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டம் தான். தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு யாருக்காகவும் பார்க்காதீங்க, அந்த தனுஷ்காக பாருங்கள். கண்டிப்பாக படம் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் திஸ் இஸ் நாட் எ பெய்ட் ரிவ்யூ. நான் படம் பார்த்தேன், எனக்கு உண்மையாகவே எமோஷனலாக ரொம்ப டச்சாக இருந்துச்சு செகண்ட் ஆஃப்லாம். ஸோ அதனால் ஒரு சின்ன ரிவ்யூன்றது பண்ணியிருக்கேன். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.